Hi friends, welcome to Techie Venkateshh Tamil. என்னோட பேர் வெங்கடேஷ். லாஸ்ட் வீடியோவில் யூடியூப் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன எக்யூப்மெண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது எதுவுமே தேவை கிடையாது. ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எக்ஸாம் பேட் இல்லைனா MS ஆஃபீஸ், அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோஃபோன், வீடியோ அண்ட் ஆடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அண்ட் எடிட் பண்ண அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது யூடியூப் வீடியோவை பொறுத்த வரையும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் எழுதாமலே டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அது மாதிரி செய்யும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன விஷயத்தையே பார்த்தீங்கன்னா 1க்கு 3 தடவை அந்த வீடியோவில் ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உட்காந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது தான் இந்தந்த விஷயம்லாம் நம்ம 1க்கு 3 தடவை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்தந்த விஷயம்லாம் சொல்லணும்னு நினச்சோம், பட் ஆனால் அந்த வீடியோ நம்ம கவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும். டோட்டலாக நீங்கள் எடுத்த அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இதுவே நம்ம ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற மாதிரி டாப் டு பாட்டம் நம்ம ஆர்டராக வரும். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் அந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணும்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஒரு யூடியூப் வீடியோவுக்கு நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும், அதே போல் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நான் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு நம்ம MS வேர்ட் இல்லைனா எக்ஸாம் பேட் யூஸ் பண்ணலாம். வீடியோ ரெக்கார்டிங். இப்போ வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தனியாக இதுக்குன்னு எந்த ஒரு கேமராவும் வாங்க வேண்டியதில்லை. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க கேமராவே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 1080p at 30 frames per second ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியோடு தான் வருது. அதனால் நம்ம மொபைல் ஃபோனோட கேமராவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர் செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் வாங்கும்போது டிஃபால்ட்டாக வரக்கூடிய கேமரா அப்ளிகேஷனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுமாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவோட ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வராது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணும்போது உங்கள் கேமராவோட ஃபுல் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு DSLRல ரெக்கார்ட் பண்ண அளவுக்கு வீடியோ குவாலிட்டி கொண்டு வர முடியும். உங்கள்கிட்ட வெப் கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் வெப் கேமரா கூட வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் வெப் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்டிங். இப்போ ஆடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மைக் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை எந்த டிவைஸில் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அதுவும் காதில் இயர்ஃபோன் போட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட வீடியோவோட குவாலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆடியோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசும்போது அவங்களோட வாய்ஸை விட பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கேட்குறவங்களுக்கு அது ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னும் ஒரு சிலரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்க்கு சவுண்டு ரொம்பவே லோவாக இருக்கும். சரின்னு நம்மளோட மொபைல் ஃபோனில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோம்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட சவுண்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்காது. இது மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மைக் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக் இருக்குது. அதில் ஒரு 3 டைப் ஆஃப் மைக்கை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப் ஆஃப் மைக்குமே 3 டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக டிசைன் செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களோட என்விரான்மெண்ட்டுக்கு எந்த மைக் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங். இதுக்கு நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோ அண்ட் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் ப்ரீமியர், அடோப் ஆடிஷன் இருக்க மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் பிகினர் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஆடியோ எடிட்டிங் பற்றி கற்றுக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணுங்கள். எதனால் நான் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக யார் வேணுனாலும் கற்றுக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்லாம் தேவை கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் பழசாக இருந்தால் கூட
ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து அதில் ஒர்க் பண்ணும். இதே ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதில் எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்க முடியாது அண்ட் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் தேவைப்படும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் ஃபோன்ஸ்லேயே வந்து எடிட் பண்ணிக்கலாமா அப்படின்றது தான். தாராளமாக நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ்லேயே எடிட் பண்ணிக்கலாம். பட் மொபைலில் எடிட் பண்ணுறத விட நீங்கள் கம்ப்யூட்டரில் செய்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோனில் எடுக்கக்கூடிய ஆடியோவும் சரி வீடியோவும் சரி அப்படியே தான் ஒரு வீடியோ ஃபைலாக ரெண்டர் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க முடியாது. இதே நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் அந்த ஆடியோவை மானிட்டர் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆடியோவில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்படி இருக்குது, ஆடியோவோட லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஆடியோ அண்ட் வீடியோவோட ஃபுல் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஒரு விலாகராக இருக்கீங்க, ஒரு ட்ராவலிங் சமயத்தில் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதே நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வேணும். ஈவன் நீங்கள் மொபைல் டேட்டாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹேவ் a nice day.